கவனஈனங்களின் காரணமாக எமது பிள்ளைகளுக்கு எதிரான பல பிள்ளைகள் நடந்து முடிந்து விடுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு எதிரான இந்த வன்முறைகள் அதன் காரணங்களில் முக்கியமான ஒன்றுதான் இன்றைய சினிமாவும் இன்றைய இந்த இணையதளமுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இணையத்தின் மூலமாக பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்கின்றார்கள், காணக்கூடாத விடயங்களை காணுகின்றார்கள். அதன் காரணமாக ஆசையினால் உந்தப்பட்ட மனிதன் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அந்த அப்பாவி பிள்ளைகளை நாடுகின்றார்கள். சில கயவர்கள், மோசமானவர்கள் அந்த பிள்ளைகளுடைய சிறுபிள்ளைத்தனத்தை சரியாகவே பயன்படுத்தி விடுகின்றார்கள். சினிமாவும் அப்படித்தான். என்னதான் வாழ்க்கையின் யதார்த்தத்தை சினிமா சொல்லுகின்றது என்று சொன்னாலும் அந்த யதார்த்த நிலைகளை சொல்லும் சினிமா 1000-ல் ஒன்றும் இருக்காது. மற்றபடி பொழுதுபோக்குக்காக வன்முறையை தூண்டக்கூடிய அல்லது மட்டமான உணர்வுகளை தூண்டக்கூடிய ஆபாசத்தனமான சினிமாதான் இன்று நிறைந்து போயிருக்கின்றது. சினிமாவில் பழக்கப்பட்ட ஒருவன் அதில் மோசமான காட்சிகளை நிறைய பார்க்கும் பொழுது சினிமாவினால் சமூகம் எப்படி நாசமாகின்றது தெரியுமா? அங்கே ரசி இங்கே ருசி என்பதை போன்றுதான் சினிமா சொல்லுகின்றது. திரையில் ரசிக்கலாமே தவிர அனுபவிக்க முடியாது, அதுதான் உண்மை. அந்த நடிகைகளுடைய ஆட்டம் பாட்டத்தை கண்டு ஆசை வந்த ஒரு மனிதன் அதை அடைய முடியாது. எனவே அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஆசைக்கு வடிகால் தேடும் பொழுது தனது கை கட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறுவர்களை தான் அவன் அப்பாவித்தனத்தை பாவித்து அவன் தனக்கு சாதகமாக பாவிக்க முனைகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர்களுக்கு எதிரான இந்த வன்முறைகள், சிறுவர்கள் சிறுமிகளுக்கு எதிரான இந்த துஷ்பிரயோகங்களுக்கான காரணங்களில் மிகவுமே முக்கியமான ஒன்றுதான் போதைப் பொருள் பாவனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிறைய இன்றைக்கு நடக்கும் குற்றங்கள் நடந்து முடிந்ததன் பின்னால் சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டாராம் என்று வந்தால் அடுத்ததாக வரும் அவர் போதைப் பொருளுக்கு அடிமையாம் என்று. அந்த அளவுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களினால் சமூகத்தில் எல்லா மட்டங்களிலுமே அவர்களினால் அழிவும் நாசமும் தான் நடக்கின்றது. அவர்களது மனைவி குழந்தைகள் மட்டுமல்ல, அவர்களை சூழ இருப்பவர்கள் மட்டுமல்ல, சமூகமே அவர்களினால் நாசமாகின்றது. போதைக்கு அடிமையான ஒருவன் தனக்கு வரும் ஆசைக்கு அல்லது விருப்பத்துக்கு தன் நினைத்த வேண்டிய ஒன்றை செய்வதற்கு தயாராகி விடுவான். சிறு பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளில் மிகவுமே கேவலமானது என்னது தெரியுமா? பணத்துக்காக அந்த பிள்ளைகளை மோசமான காரியங்களில் ஈடுபடுத்துவது நடக்கின்றது இன்றைக்கு உலகத்திலே. குறிப்பாக போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவன் சின்ன பிள்ளைகளை கூட சிறு பிள்ளைகள் என்று பார்க்காமல் தனது சாதகத்துக்காக பயன்படுத்த போவதை நாங்கள் பார்க்கின்றோம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு பிள்ளை கடத்தப்பட்டு கொல்லப்படுகின்றாள். அந்த பிள்ளை விடயத்தில் விசாரணை ஆரம்பமாகின்றது. ஒரு பிள்ளைக்கு ஏதாவது நடந்துவிட்டால் அதை பாதுகாக்க அந்த நடந்த விடயத்தை தேட முன்னின்று தேடக்கூடியவர் தன் தகப்பனாக அல்லது சகோதரனாகத்தான் இருப்பார். ஆனால் கேவலமான நிலைமை என்ன தெரியுமா? போலீசார் முதலாக தந்தையை விசாரிக்கின்றார்கள், தந்தையையே விசாரிக்கின்றார்கள், உடன் பிறந்த சகோதரனையே விசாரிக்கின்றார்கள். காரணம், அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். எனவே சகோதரர்களே, இப்படி ஒரு மோசமான பயங்கரமான நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். எனவே சிறுவர்கள் எமது எதிர்காலத்துக்கான சொத்துக்கள், அவர்களுக்காகத்தான் நாங்கள் வாழுகின்றோம். அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர் சிறுமிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிரான இது போன்ற மோசமான, அவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள், அவர்களுக்கு எதிரான அநியாயங்கள் அவைகள் நடக்காமல் பாதுகாப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எந்தெந்த காரணங்களுக்கு பின்னால் இருக்கின்றது, இதற்கு பின்னால் இருக்கின்றது என்பதை தெரிந்து நாங்கள் அவைகளை இல்லாமல் இருக்க கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் முனைய வேண்டும். வல்ல